நீங்க என்னதான் வந்து திருப்பதி பெருமாள் உங்க குலதெய்வம் நீங்க எடுத்துக்கிட்டாலும், காமாட்சி அம்மன் உங்க குலதெய்வம் எடுத்துக்கிட்டாலும், திருச்செந்தூர் முருகன் தான் என் குலதெய்வம் எடுத்துக்கிட்டாலும், இசிகோல்ட்டு போட்டு நோ அப்படின்னு போட்டு வச்சிருங்க. இந்த தெய்வங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வமா இருப்பதற்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. குலம் காக்கக்கூடிய தெய்வம் ஒரு வீரனாகவோ ஒரு வீரட்சியாவோ தான் இருப்பாள். ஏன்னா அது உங்க குலத்தை காப்பாத்துது. அது போர் தெய்வமா இருக்கும், அது உக்கர தெய்வமா இருக்கும். அது போயிட்டு அப்படி சாந்த சுரமா வாவா உனக்கு எல்லாம் கொடுக்குறேன்லாம் சொல்லாது. நீங்க ஜோதிடம்னு எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 12 கட்டத்தையும் ஒரு ஆக்குபை பண்ணக்கூடிய இடமே 5ஆம் இடம். அது பேரு பணபரஸ்தானம்னு சொல்லுவேன். அதனாலதான் அம்பாளுக்கு பஞ்ச தன்மார்த்த சாயகான்னு பேர். உங்க வீட்டுல ஒரு குலதெய்வம் தெரியல உங்களுக்கு, நீங்க அந்த அனுபவத்துல உணர்ந்திருக்கலாம், இல்ல நம்ம நேர்கள் கூட உணர்ந்திருக்கலாம். விளக்கு ஏற்றி வச்சுப்பாங்க, விளக்கெல்லாம் கருப்பா இருக்கும். எப்படி குலதெய்வம் வீட்டுல நடக்கும்போது சில விஷயங்கள் சமிக்கைகள் தெரியுமோ, குலதெய்வம் உங்கள்கிட்ட சாபமா இருக்கு அப்படின்னா முதல்ல அடிக்கடி உங்க வீட்டுல நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. குலதெய்வம் பெண் தெய்வமாகத்தான் இருக்கும். அப்புறம் ஆம்பளை தெய்வம்னா சாபம் கொடுக்காது. இதுல கூட பாருங்க, பொண்ணுகள் தான் நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது. நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன், என்னதான் ஆண் தெய்வமா இருந்தாலும் குலதெய்வத்திலே டம்மி ஆம்பளை தாங்க. குலதெய்வம் நீங்க வேணும் நீங்க நினைச்சிட்டு உங்களால போக முடியல, குலதெய்வம் தெரியாட்டி முதல்ல நீங்க பண்ண வேண்டியது, இப்ப குலதெய்வம் எனக்கு வந்து இப்படி ஆமா மேடம் நீங்க சொல்ற மாதிரி என் வீட்டுல இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு, எதை பண்ணி நான் குலதெய்வத்தை கொஞ்சம் சரி செஞ்சுக்கலாம். இப்போ குலதெய்வமே தெரியல, நான் எப்படி வந்து வீட்டில் குலதெய்வம் கூட்டிகிட்டு வர்றது? நீங்கள் என்னதான் வந்து திருப்பதி பெருமாள் உங்கள் குலதெய்வம் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும், காமாட்சி அம்மன் உங்கள் குலதெய்வம் எடுத்துக்கிட்டாலும், திருச்செந்தூர் முருகன் தான் என் குலதெய்வம் எடுத்துக்கிட்டாலும், இசிகோல்ட்டு போட்டு நோ அப்படின்னு போட்டு வச்சுருங்க. இந்த தெய்வங்கள் எல்லாம் கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வமாக இருப்பதற்கு 1% கூட வாய்ப்பு இல்லை. இது உங்களுடைய இஷ்ட தெய்வம் தான். குலதெய்வம் தெரியாதவர்கள் வேற எதன் மீதாவது ஒன்று ஏற்ற வேண்டுமே என்றுதான் உங்களுக்கான மலை மேல இருக்கக்கூடிய கடவுளை நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா அது குலதெய்வமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. குலம் காக்கக்கூடிய தெய்வம் ஒரு வீரனாகவோ ஒரு வீரட்சியாவோ தான் இருப்பாள். ஏன்னா அது உங்க குலத்தை காப்பாத்துது. அது போர் தெய்வமா இருக்கும், அது உக்கர தெய்வமா இருக்கும். அது போயிட்டு அப்படி சாந்த சுரமா வாவா உனக்கு எல்லாம் கொடுக்குறேன்லாம் சொல்லாது. ஏன்னா அதோட வேலை என்னன்னா காப்பாத்தல், காத்தல் மட்டும்தான் அதோட வேலை. அது வந்து காக்கணும், அதை அழிக்கணும், அது வந்து சில விஷயத்த கிரியேட் பண்ணும், அடுத்த ஜென்ரேஷனை படைக்கணும். உங்க குலதெய்வத்துடைய அனுமதி இல்லாட்டி எங்க புள்ள பரப்பு நடக்காது. அதனால இந்த 5ஆம் இடம்ன்றது பெயர் புகழ் அந்தஸ்து கீர்த்தி செல்வாக்கு சொல்வாக்கு காதல் கவிதை எல்லாம் இந்த 5ஆம் இடத்துக்குள்ள. நீங்க ஜோதிடம் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த 12 கட்டத்தையும் ஒரு ஆக்குபை பண்ணக்கூடிய இடமே 5ஆம் இடம். அது பேரு பணபரஸ்தானம்னு சொல்லுவேன் நான். பணத்தை வர வைக்கக்கூடிய இடமும் இந்த 5ஆம் இடம். அப்ப எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய படைத்தல் காத்தல் அழுத்தல் மாயை கொடுக்கறது, அந்த மாயைக்கு அனுகிரகம் பண்றது. அதனாலதான் அம்பாளுக்கு பஞ்ச தன்மார்த்த சாயகான்னு பேர். அப்ப 5 விதமான தன்மையை கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை உங்களுடைய ஜாதகத்துல கூடிய 5ஆம் இடம் தான் இண்டிகேட் பண்ணிட்டு. அப்ப 5ஆம் இடம் கெட்டு போக்கு அப்படின்னா ஒரு மனுஷனுக்கு கண்டிப்பாக அங்க குலதெய்வத்துடைய ஒரு விஷயம் நடக்கும். மேடம் இது எனக்கு தெரியாது, நான் பறக்கும் போதே வாங்கிட்டு வந்துட்டேன், இதுக்கு நான் என்ன பண்றது அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நிவர்த்தி செய்யணும். யூஸ்வலி நான் எல்லாத்தையுமே சயின்ஸா கனெக்ட் பண்றேன், எல்லாத்தையுமே வந்து நான் ஒரு ப்ராக்டிக்கலா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இதுக்கு மட்டும் எதுக்கு இவ்வளவு ஆணித்தரமா இல்ல இதுதான் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு தடவை நீங்க போய் அதை பண்ணிட்டு வந்து பாருங்க. அடுத்து எண்ணி ஒரு 3 மாதத்துக்குள் நல்லவையெல்லாம் உங்க வீட்டுல நடக்க ஆரம்பிச்சிடும். உங்க வீட்டுல ஒரு குலதெய்வம் தெரியல உங்களுக்கு, இல்ல குலதெய்வத்துடைய நடமாட்டம் இல்லை, இப்ப நான் சொன்ன எந்த விஷயமும் நடக்கல. சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா மேம் நீங்க அந்த அனுபவத்துல உணர்ந்திருக்கலாம், இல்ல நம்ம நேர்கள் கூட உணர்ந்திருக்கலாம். விளக்கு ஏற்றி வச்சுப்பாங்க, விளக்கெல்லாம் கருப்பா இருக்கும், அந்த திரி வந்து கருகி போயிடும். ஆனா எண்ணெய் இல்லாம கருகி போச்சா? அப்படி இல்ல, எண்ணெய் இருக்கும். சில பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா எண்ணெய் வறண்டு போறது கூட தெரியாத அளவுக்கு அவங்க எங்கேயோ உட்கார்ந்து இருந்திருப்பாங்க. அந்த விளக்கு வந்து எப்ப அப்படி கருப்பாகுதோ அப்ப ஏதோ ஒரு கெட்ட விஷயம் உங்க வீட்டுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்றத நீங்க வந்து சமிக்கைகளால் புரிந்து கொள்ளும். அப்போ உடனே இமீடியட்டா என்ன ஆனாலும் சரி போயிட்டு அப்பா சாமின்னு குலதெய்வத்துக்கு அங்க போக முடியாது, இங்கேயே உடனே ஒரு மஞ்சள் துணியில ஒரு முடியை போட்டு வச்சு, ஏன்னா முடிச்சு வைக்கிறது ஒரு விஷயத்த கட்டி வைக்கும் போது அது அப்படியே அடைபடும் அதற்குள். ரொம்ப சிம்பிளான விஷயம். அப்ப கட்டி வைக்கும் போது அதற்கான தன்மை வந்து அதற்குள் வரும்னால அந்த காலத்துல மஞ்சள் துணியில முடிச்சு வை. மஞ்சள் துணியில மஞ்சள் ஏன் மஞ்சள் எல்லாமே நான் சயின்ஸா பேசணும், ஜாதகமா பேசணும். மஞ்சள் எல்லாமே வந்து குருவின் காரகத்தில், குரு தான் நீங்க, குரு தான் ஒரு மனுஷன், ஜாதகர் தான் குரு. அப்படின்ற போது நீங்க ஆத்மார்த்தமா நீங்க பண்ணி ஒரு விஷயத்த இந்த பிரச்சனை இதோட முடியணும்டா சாமி அப்படின்னு நீங்க முடிச்சு போட்டு வைக்கும்போது அதுக்குள் உங்களோட குலதெய்வம் இறங்கி அது இயக்கும். ஓகே, அப்போ இந்த மாதிரி பிரச்சனை வரும்போது குலதெய்வம் தான் உங்களை காப்பாற்றும். அப்போ குலதெய்வ சாபம் இருக்குன்றதை நீங்க புரிஞ்சுக்கலாம். எப்படி குலதெய்வம் வீட்டில் நடக்கும்போது சில விஷயங்கள் சமிக்கைகள் தெரியுமோ, குலதெய்வம் உங்கள்கிட்ட சாபமா இருக்கு அப்படின்னா முதல்ல அடிக்கடி உங்க வீட்டில் நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை உங்களுக்கு இல்லை, உங்க சொந்தக்காரங்களுக்கு சுற்றி நோய்வாய்ப்பட்டுக்கிட்டே இருக்கும். இந்த 6ஆம் இடம் 10ஆம் இடம் சொல்லக்கூடிய இந்த வேலையில பிரச்சனை வந்துட்டே இருக்கும். கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு சும்மா இருந்தால் எனக்கு இதெல்லாம் வந்துருச்சு அப்படின்ற மாதிரியான தன்மை அது வந்து உங்களுக்கு உருவாக்கி கொடுத்து கொண்டே இருக்கும். சும்மா தான் போயிருப்பீங்க, பின்னாடி தான் உட்காந்துருப்பீங்க, ஹெல்மெட் போட உங்களை கூப்பிட்டு ஃபீஸ் கட்ட வைப்பாங்க. இதெல்லாம் நம்ம சாதாரணமாக நினைப்போம். இதெல்லாமே இதன் மூலமாக இயங்குதா? இயங்கும். ஒருவேளை குழந்தை மாதிரி தான் அவர் கண்ணில் படாமே அவங்க அமுச்சு விட்டுருக்கும்.
இல்ல கண்ணில் பட்டாலும் ஏதாவது ஏதாவது ஒரு ஒண்ணு சொல்லிட்டு போ அப்படின்னு விட்டுருக்கோம். அந்த நேரத்துல போ அப்படின்னு சொல்றதெல்லாம் இங்க இருந்து கூடிய அந்த விடு 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 அப்படின்னு உள்ளுக்குள்ள இது நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. சீரியஸாவே. அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது அந்த இடத்துல குலதெய்வம் அனுகிரகம் பண்ணல அப்படின்றத நீங்க வந்து ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நம்ம இல்ல இல்லைன்னே சொல்லிட்டே இருக்க வேணாம். எப்பயுமே எதுக்கு இல்ல இல்லைன்னு சொல்லிட்டு அப்போ இது இயக்குவதற்கு என்ன செய்யலாம், வாட் நெக்ஸ்ட், அப்படி போனதான் வாழ்வியல் நல்லா இருக்கும்ல. அப்போ ஒண்ணு பண்ணுங்க, உங்களுக்கு குலதெய்வம் தெரிந்தாலும் சரி குலதெய்வம் தெரியாவிட்டாலும் சரி, முதல்ல உங்க வீட்டுல இருந்து உங்க குலதெய்வம் கோயில் போகும்போது ஒரு பிடி வெல்லம் எடுத்துட்டு போங்க. இந்த வெள்ளத்தை எடுத்துட்டு போயிட்டு உங்க குலதெய்வம் கோயில்ல வச்சு நமஸ்காரம் பண்ணிட்டு அந்த குலதெய்வத்துடைய காம்பவுண்டு சவர் ஃபுல்லா அந்த வெள்ளத்தையும் அரிசியும் தூவி விட்டு வாருங்க. போயிட்டு வந்து ஒரு மாசத்துல உங்களுக்கு நல்ல சேஞ்ச் தெரிய ஆரம்பிக்கும். அதே மாதிரி குலதெய்வத்தை உங்கள் வீட்டுக்குள் நடமாடவில்லை, திரும்ப நடமாட வைக்கணும் என்றால் ஒரே ஒரு சொல்யூஷன், இழுப்ப எண்ணெய் மட்டும்தான். இழுப்ப எண்ணெய் சுக்கரனுடைய காரகத்துவம் கேதுவினுடைய காரகத்துவம் கலந்த ஒரு எண்ணெய் தான் இழுப்ப எண்ணெய். நீங்க யாரை வேணா பாருங்களேன், உங்களுடைய ஜாதகத்தை ஓப்பன் பண்ணுங்க, நான் அடிச்சே சொல்லுவேன், ஓப்பன் சேலஞ்சே வச்சுக்கலாம். யாருக்கெல்லாம் சந்திரனோடு சுக்கிரன் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் லக்னத்தில் சுக்கிரன் இருக்கிறதோ அவர்கள் வீட்டில் கண்டிப்பாக கன்னிப்பெண் சாபம் இருக்கும். கன்னிப்பெண் அதாவது பெண் தெய்வம் குலதெய்வமாகத்தான் இருக்கும். அஸ்வினி நட்சத்திரம், மக நட்சத்திரம், மூல நட்சத்திரத்துல பிறந்த எந்த ஒரு குழந்தையாக இருக்கிறதும் அந்த நட்சத்திரத்தோடு சுக்கிரன் கனெக்ட் ஆயிருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் வீட்டில் குலதெய்வ சாபம் இருந்தே தீரும். குலதெய்வம் பெண் தெய்வமாகத்தான் இருக்கும். அப்புறம் ஆம்பளை தெய்வம்னா சாபம் கொடுக்காது. இதுல கூட பாருங்க, பொண்ணுங்கன்னா நீங்க எல்லாம் சொல்லக்கூடாது. நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன், என்னதான் ஆண் தெய்வமா இருந்தாலும் குலதெய்வத்திலே டம்மி ஆம்பளை தாங்க. அதனால வீட்டுல பெண் தான் சக்தி, அங்கேயும் அவதான் சக்தி. அப்போ நீங்க ஒருவேளை உங்க பிள்ளை அஸ்வினில பிறந்துருச்சு, மகத்துல பிறந்துருச்சு, மூலத்துல பிறந்துருச்சு, ஏன்னா இந்த நட்சத்திரங்கள் கேதுவின் ஆதிக்கத்தை இருக்கக்கூடிய நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் அவ்வளவு சூக்கிரமா ரிப்பீட் ஆகாது. இந்த நட்சத்திரம் ரிப்பீட் ஆகுதுன்னா இந்த நட்சத்திரம் பாத்தீங்கன்னா ஒரு குடும்பத்துல கண்டினியூவா வந்துகிட்டே இருக்கும். அந்த குடும்பத்தை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க அங்காளி பங்காளி யாருக்கு பார்த்தாலும் அஸ்வினி மகம் மூலம் அப்படின்ற நட்சத்திரம் திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு கன்னிப்பெண் சாபம் உங்க குடும்பத்தில் இருக்கிறது என்று அர்த்தம். உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாகத்தான் இருக்கிறது அர்த்தம். உங்க குலதெய்வத்தை இங்க முறையா பராமரிப்பு செய்யவில்லை என்று அர்த்தம். இதுதான் லாஜிக். ஏன்னா கேதுவின் காரகத்துவம் இருந்தால்தான் இதெல்லாம் நடக்கும். ஸோ அது மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. அப்போ நீங்க எல்லாம் வருது, எனக்கு ஏதோ வரல, ஆனா நான் கோவிலுக்குலாம் போயிட்டு இருக்கேன், குலதெய்வம் கோயிலாம் போயிட்டு இருக்கேன், நல்லா நோண்டி பார்த்து பெரிய உடனே கேட்டு பாருங்க, கண்டிப்பா ஏதோ ஒரு பெண்ணோட கனெக்டிவிட்டியில நீங்க மறந்துருப்பீங்க, அதோடைய ஒரு வழிபாடை விட்டு இருப்பீர்கள். அதனாலதான் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். முதல் விஷயம், ஏன்னா நான் சொன்ன மாதிரி இந்த குலம் காக்கக்கூடிய தெய்வம் எல்லாமே ஆன்மாவோட கனெக்ட் ஆனனால அதற்கு சில படையில் நம்ம கொடுத்துக்கிட்டே இருந்தாதான் அது நமக்கான விஷயத்த பண்ணும். நீங்க போயிட்டு பெருந்தெய்வம் மாதிரி நீ கொடுத்தாலும் ஒண்ணுதான், கொடுக்காட்டி ஒண்ணா, நீங்க யூனிவர்ஸை போய் குலதெய்வத்தோட கனெக்ட் பண்ண முடியாது. எல்லாரும் பண்ற மிகப்பெரிய தப்பு என்னன்னா யூனிவர்ஸை போய் குலதெய்வத்தோட கனெக்ட் பண்ண. குலதெய்வம் யூனிவர்ஸ்ல இருக்கு, ஆனா யூனிவர்ஸ் தான் குலதெய்வமா அப்படின்னா அது ரெண்டாவது பட்சம். ஏன்னா அது நமக்கு மேல இருக்கக்கூடிய ஒரு லேயர். இந்த சகஸ்ராரம் ஓப்பன் பண்ண முதல்ல குலதெய்வம், அதோட பர்மிஷன் இருந்தால் அடுத்தடுத்த லேயருக்குள்ள வரப்போகுது. மொத்தம் 12 சக்கரங்கள் இருக்கு, நம்ம 7ஓட நிப்பாட்டிக்கிறோம். இன்னும் நீங்க டீப்பா அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா 12 சக்கரம் இருக்கு. இந்த சூட்சம உடம்பு 12ஆ மாறும். இந்த 12 இடத்தை இண்டிகேட் பண்ணும். இது இந்த ஒரு நாள்ல அது முடியக்கூடிய இந்த ஒரு எபிசோட் 10 இருக்கு, நான் இயல்பா சொல்லலாம். அப்ப இதெல்லாம் தாண்டிச்சு மேடம், ஓகே உனக்கு ஒரே ஒரு விஷயம் சொல்லுங்க, ரெமெடி சொல்லுங்க, என் குலதெய்வத்தை என் வீட்டுக்குள்ள கூட்டு வரணும். 3 விஷயம் பண்ணுங்க. ஒண்ணு, உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது இது வரைக்கும் போகாட்டி தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டோனையாவது போங்க. குலதெய்வம் நீங்க வேணும் நீங்க நினைச்சிட்டு உங்களால போக முடியல, குலதெய்வம் தெரியாட்டி முதல்ல நீங்க பண்ண வேண்டியது மண் குடுவை வாங்கிக்கோங்க. இந்த மண் குடுவையில தண்ணி விடுங்க, தண்ணி விட்டு அதில் வேப்பிலை போடுங்க, விபூதி எடுத்து வச்சுக்கோங்க, ஜவ்வாதி விபூதி எடுத்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி சந்தனத்தில் பன்னீர் மிக்ஸ் பண்ணி சந்தனம் எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டு நிலவாசலில் இப்படி 3 பட்டையை முதல்ல போட்டு குங்குமம் சந்தனம் விபூதி போட்டு சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு முதல்ல உங்கள் வீட்டு நிலவாசலில் அதை வச்சுக்கோங்க. சனிக்கிழமை சாயந்தரம் 5 மணிலேருந்து 7 மணிக்குள்ள ஒரு 2 அகல் விளக்கு. இன்னும் ஒரு சூட்சம் உங்களுக்கு மட்டும் சொல்லித்தரேன். இந்த அகல் விளக்கு நீங்கள் வாங்கும்போது முதல் நாளே வாங்கி அதில் தண்ணியில் ஊற போட்டு வைங்க. நீங்க தண்ணியில ஊற போட்டீங்கன்னா நீங்க யார வேணா இருந்துக்கோங்க, நான் இன்னைக்கு சொல்ற இந்த டிப்ஸை நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்கு உங்க வீட்டுல அப்படின்னா நீங்க தண்ணியில போடுற விளக்குல இருந்து பபிள்ஸ் வரும். இந்த சமைக்கையில காட்டியே தீரும் உங்க குலதெய்வம். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா சும்மா, நீங்க இந்த கடவுள் டாபிக்ல எடுத்தா அது சாதாரணமான விஷயமே கிடையாது. எனர்ஜி வேவே வேற. நீங்க இன்னைக்கே போங்களேன், நீங்களே போங்க, நான் போய் கடையில போய் விளக்கு வாங்குங்க, தண்ணியில போடுங்க, அதுல இருந்து ஒரு பபிள் வராம ஒரு விளக்கு இருக்காது. அப்ப பபிள் வந்துட்டு இருக்குன்னா அந்த குடும்பத்தில் பிரச்சனை இருந்து கொண்டிருக்கிறது, ஏதோ விரிசல் விழுந்திருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மண்ணெல்லாம் குலதெய்வத்துடைய காரகம். அப்ப அந்த விரிசலை சரி பண்றதுக்கு அந்த தண்ணியில ஊற வைப்போம். அதனாலதான் முதல்ல என்ன சொன்னாங்கன்னா விளக்கு வாங்கிட்டு வந்து தண்ணியில ஊற வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வை. ஏன் யாராவது ஏன் இதை கேட்டிருக்காங்களா? ரீசன் இதுதான். தண்ணீர் என்பது சந்திரனோட கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு காரணி. எப்பயுமே நம்ம எல்லாத்தையுமே ஒரு பொருளின் மேல் ஏற்றி 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 பழகப்பட்டதுனால விளக்க வாங்கிட்டு வாங்க. நீங்க குலதெய்வம் விளக்கு ஏற்றணும் முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா முதல்ல விளக்கு வாங்கிட்டு வாங்க. ஒரு பெரிய அகண்ட பாத்திரத்துல தண்ணி ஊத்துங்க, இந்த மண் விளக்கு 2 எடுத்து அதுல போடுங்க. அதுல இருந்து உங்க நேரம் பபுள் வராம இருக்குன்னா பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணா குலதெய்வம் உங்க வீட்டுக்குள்ள வந்துடும், நீங்க நம்பிக்கலாம்.
உள்ள இருந்து பபிள் பபிளா வருது இல்ல முட்டை முட்டையா வருது அப்படின்னா கண்டிப்பாக வீட்டுல விரிசல் விழுந்திருக்கு, நீங்க பெரிய லெவல்ல அதை இன்னும் ஆக்கர்ஷணம் பண்ணவில்லை என்று அர்த்தம். இதுதான் உங்களுக்கான சமிக்கைகள். அப்ப நீங்க முதல்ல இந்த மாதிரி பண்றீங்க, அப்படி விட்டுருச்சுன்னா தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. நம்ம கிட்ட தான் டூல் இருக்கு, நம்ம இழுப்பனை வச்சு இழுத்துறலாம், ஒன்றும் பெருசா கவலைப்பட வேண்டாம். ஒருவேளை பபிள் வரல அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், லைட்டா ஊத்துறாலே ஆத்தா வந்து உட்காந்துக்க போறா அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சனிக்கிழமை அன்னைக்கு 5 to 7க்குள்ள உங்க வீட்டு வாசல்ல மண் கலவை எடுத்துக்கோங்க. அந்த மண் பாத்திரத்தை தண்ணீர் ஊற்றிக்கோங்க, அதில் வேப்பிலையை போட்டுக்கோங்க. இந்த செவுத்துல அடித்த மாதிரி அந்த பட்டையும் இந்த பாத்திரத்தில் வைத்துக்கொண்டு அது மூடி மேலே ஒரு விளக்கை ஏற்றுங்க. அந்த விளக்குல இழுப்ப எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றுங்க. அந்த இழுப்ப எண்ணெயோட தேங்காய் எண்ணெயும் நல்லெண்ணெயும் சேர்த்து ஏற்றுங்க. தேங்காய் என்பது செவ்வாயின் காரகத்துவம். கடன் அதிகமாகணும்னா இழுப்பெண்ணெயோட தேங்காய் எண்ணெய் ஊற்றி ஏற்றினீங்கன்னா கடன் தீந்துரும். இழுப்ப எண்ணெயோட நீங்க நல்லெண்ணெயை விட்டு ஏற்றும் போது சனியுடைய காரகத்துவம் குளத்தை இழுத்து கொண்டு வந்து வரதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் செய்துவிடும். அப்ப இந்த இழுப்பெண்ணெயை வைத்து இந்த நேரத்தில் அந்த விளக்க அது மேல வச்சுட்டு இன்னொரு குட்டி விளக்கு எடுத்துக்கோங்க. அந்த குட்டி விளக்குல உங்களுக்கான வேண்டுதலை வைங்க. அந்த எண்ணெய் ஊற்றும் போதே இது வரைக்கும் நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே நீ மன்னிச்சிருப்பா சாமி, இதோட நீ என் கூட இருந்துரு, என் வீட்லயே வந்து தங்கிடு அப்படின்னு அதுகிட்ட ஒரு முறையை செஞ்சுட்டு உங்க குலதெய்வத்தை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகா உங்க குலதெய்வம் பேரை சொல்லி பராக் 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 இந்த வார்த்தையை ஒரு 3 தடவை சொல்லி உங்ககிட்ட என்ன பூ கிடைக்குதோ, அது மல்லிகை பூவா இருந்தாலும் சரி, அது ரோஸா இருந்தாலும் சரி, அந்த விளக்கின் மேல போட்டுட்டு அந்த விளக்க அழகா நீங்க உங்க வீட்டுக்காரு உங்க பிள்ளைங்களோட எடுத்துக்கொண்டு போய் சனிக்கிழமை அன்னைக்கு உங்க வீட்டுல வச்சு பாருங்க. 11 நாளில் சத்தியமாக மாற்றம் தெரியும். உங்க குழந்தையும் வந்து உட்காந்துக்கும். என் பிள்ளை என்ன கூப்பிட்டுச்சு, அது கூப்பிடலன்னு தான் நான் சண்டை போட்டுட்டு இருக்கேன். இப்போ நம்மளே இருக்கோம், என் கல்யாணத்துக்கு நீ என்ன கூப்பிடல தானே சண்டை போடுறாங்க சொந்தக்காரங்க. நான் உன்னை காப்பாத்துறேன், நீ என்னை பார்க்காம இருந்தா எப்படி நான் உனக்கு பண்ணுவேன்? எந்த சமயம் கோச்சுக்காதுங்க. அது 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 எக்ஸ்பெக்டேஷன். நீ என்னை கூப்பிட்டாதான் அது வந்து அழைக்கும்.